அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்விகளின் தொடர்ச்சியாக 11வது கேள்வி எடுத்துக்கொண்டவனால், ஒன்றுக்கும் மேற்பட்ட விசைகள் ஒரு பொருளில் தாக்கும்போது ஏற்படுத்தப்படும் தனி விசை. விசை சமநிலை, விசை திருப்பம், விளையில் விசை, விசையின் திரும்பல் விளைவு. ஸோ இந்த கேள்வியினுடைய விடையை நம்ம என்னென்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 4 வகையான விடைகளினுடைய அர்த்தங்களும் என்ன, இந்த 4 வகையான விடைகளும் என்னென்ன விஷயங்களை கொண்டிருக்கின்றதை நம்ம பார்ப்போம். முதலாவது விசை சமநிலை. ஸோ விசை சமநிலை அப்படின்னா என்னென்னு சொன்னால், ஒரு பொருளின் மீது ஒன்றுக்கும் மேற்பட்ட விசைகள் தாக்கி, ஒரு பொருளின் மீது ஒன்றுக்கும் மேற்பட்ட விசைகள் செயற்பட்டாலும் அதன் விளைவாக அந்த பொருள்ற இயக்கத்தில் எந்த மாற்றமும் இல்லை, என்று சொன்னால் அது விசை சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு 3 வகையான விசை சமநிலையினுடைய சந்தர்ப்பங்களை நம்மளுடைய சிலபஸுக்கு ஏற்றப்போல் பார்த்தோம் என்றால், முதலாவதாக இந்த விசை சமநிலையில் இரு விசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலையில் இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஒரு மேசை மீது ஒரு பொருள் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ நமக்கு தெரியும், பொருளினுடைய நிறை என்பது கீழ் நோக்கி தாக்கும், W என்பது நிறையாக இருக்கும். ஸோ இந்த மேசைக்கும் அந்த பொருளுக்கும் இருக்கின்ற அந்த தொடு மேற்பரப்பில் ஒரு செவ்வன் மறுதாக்கம் என்ற ஒரு விசை தொழிற்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இங்கு அதாவது நிறையும் செவ்வன் மறுதாக்கமும் சமனாக இருப்பது, ஆகவே செவ்வன் மறுதாக்கமும் நிறையும் சமனாக இருப்பதனால் இந்த பொருள் ஓய்வில் இருக்கும். ஸோ இதனை சொல்வது சமநிலை என்று. அடுத்தது இங்கு பார்த்தோம் என்றால், ஒரு பந்து அல்லது ஒரு கோலமானது கயிறொன்றில் கட்டப்பட்ட நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கோலத்தினுடைய நிறை என்பது கீழ் நோக்கி தாக்கும். ஸோ அதுக்கு நேரத்தை எதிராக இந்த கயிற்றின் வழியே இழுவை தொழிற்படக்கூடியதாக இருக்கும். இழுவை என்பது டி என்ற குறியீட்டினால் குறிப்பிடப்படும் டென்ஷன். ஸோ இழுவை மேல் நோக்கி தாக்குவதனால் இங்கு நிறை விசையும் இழுவை விசையும் சமனாக இருக்கும். ஸோ இங்கு இந்த அமைப்பானது ஓய்வில் இருப்பதை நம்ம காணக்கூடியதாக இருக்கும். ஸோ இது 2 விசைகளின் கீழ் சமநிலையில் இருத்தல் என்று சொல்லப்படும். ஸோ இந்த நிபந்தனையின் கீழ் இருக்கின்ற விசை சமநிலைக்கு தேவையான நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னால், இந்த இரு விசைகளினுடைய பருமன்களும் சமனாக இருக்கணும். இந்த இரு விசைகளும் எதிரெதிர் திசையில் இருக்கணும். இரு விசையின் கீழ் சமநிலைக்கிற பொருளுக்கோ எதிரெதிர் திசைகளில் விசைகள் தொழிற்படக்கூடியதாக இருக்கணும். எதிரெதிர் திசைகளில் விசைகள் தொழிற்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஸோ 3வது நிபந்தனையாக ஒரே நேர்கோட்டில் தாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரே நேர்கோட்டில். ஸோ இங்கே பார்த்தோம்னால் இது ஒரே நேர்கோட்டில் தாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே இந்த பெட்டி வைக்கப்பட்ட மேசை மீது பெட்டி வைக்கப்பட்டதும் ஒரே நேர்கோட்டில் தாக்கக்கூடியதாக இருப்பதனால் 3 நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம் என்றால், இந்த 2 உதாரணங்களும் 3 ஒருதள சமாந்தர விசைகளுடைய சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 விசைகளோட சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இது. ஸோ ஒரு வாழைக்குலை ஒன்றானது ஒரு கிடையான கோலொன்றில் கட்டப்பட்டு தொங்கவிடப்பட்ட நிலையை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிடைக்கோலை 2 கயிறுகளினால் மேல் நோக்கி கட்டியிருக்காங்க. ஸோ 2 கயிறுகளினால் கட்டப்பட்டதாக இருக்கின்றதுனால மேல் நோக்கி இதனில் இழுவி தாக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் இங்கு வாழைக்குலையினுடைய நிறை மற்றும் கோல் இலேசானதாக இருந்தால் கோலுக்கு நிறை இருக்காது. ஸோ கோல் இலேசானது அப்படின்று நம்ம எடுத்துக்கொள்வோம். ஸோ இங்கு வாழைக்குலையினுடைய நிறை தாக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வாழைக்குலையினுடைய நிறை தாக்கக்கூடியதாக இருந்தால் இங்கு காணப்படுகின்ற T+T = W, அதாவது இரு நிறைகளும்
இரு விசைகளும் மேல் நோக்கிய இழுவை விசைகள் வந்துட்டு வாழைக்குழியினுடைய நிறைக்கு சமனாக இருக்கும். ஸோ இது 3 ஒருதள சமாந்தர விசைகளுடைய சமநிலை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஒரு சிம்பிளான ஒரு வரைபடத்தில் பார்த்தோம்னால் இது இவ்வாறு தான் இருக்கும். கீழ் நோக்கி சமநிலை விசையும் மேல் நோக்கி 2 விசைகளும் தாக்கக்கூடிய கட்டமைப்பு இதுவாக இருக்கும். ஸோ இங்கு அடுத்தது பார்த்தோம் என்றால் 3 ஒருதள சமாந்தர விசைகளுடைய சமநிலையில் ஊஞ்சல் ஒன்றில் ஒருவர் இருக்கின்றார். ஸோ ஊஞ்சல் வந்துட்டு மேல் நோக்கி கட்டப்பட்டிருக்கின்றது. ஸோ இழுவிசை என்பது கீழ் நோக்கி தாக்கும். இந்த மனிதனுடைய நிறை என்பது இழுவிசை மேல் நோக்கி தாக்கும், மனிதனுடைய நிறை என்பது கீழ் நோக்கி தாக்கும். ஸோ 2T என்பது Wக்கு சமனாக இருக்கும். ஸோ இதுவும் இதே போன்ற ஒரு கட்டமைப்பாக இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து 3 சமாந்தர விசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலையில் இருக்கணும் என்றால் 3 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். 3 விசைகளும் ஒரு தளத்தில் இருக்க வேண்டும். 3 விசைகளும் ஒரு தளத்தில் இருத்தல் அப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு தளத்தில் இருத்தல். ஸோ நம்ம இங்கே பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் இதுதான் அந்த தளமாக இருக்கின்றது. 3 ஒரே தளத்தில் கீழ் நோக்கி W மேல் நோக்கி 2 T ஆக இருந்தால் இந்த ஒரு தளத்தில் தான் இந்த 3 விசைகளும் தொழிற்படக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ இங்கே வந்து முதலாவது நிபந்தனை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒரு விசை மற்ற இரு விசைகளுக்கும் எதிரான திசையில் தாக்க வேண்டும். ஒரு விசை என்பது மற்ற இரு விசைகளுக்கு எதிராக தாக்க வேண்டும். ஸோ அதே போல் இந்த 2 விசைகளும் இந்த 2 விசைகளும் இதற்கு எதிராக தாக்கக்கூடியதாக இருக்கிறது, Wக்கு எதிராக தாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இரண்டாவது நிபந்தனையும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது நிபந்தனையாக சொல்லப்படுகின்றது என்னவென்றால், இரு விசைகளின் விலையில் மூன்றாவது விசைக்கு பருமனி சமனாகவும் எதிரெதிர் திசையிலும் இருக்கணும். ஸோ பருமனில் இரு விசைகளினுடைய விலையில், அதாவது நம்ம இங்கே பார்த்தோம்னால் T + T என்பது 2 இழுவிசைகள் என்பது நிறை விசைக்கு சமனாக இருக்கின்றது. அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இரு விசைகளின் விலையில் மூன்றாவது விசைக்கு பருமனி சமனாகவும் அடுத்தது எதிர் திசையிலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த 2 விசைகளும் எதிர் திசையில் இருக்கின்றது. இந்த விளையில் விசை, அதாவது நிறை விசை என்பது கீழ் நோக்கி தாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ 3 நிபந்தனைகள், இந்த 3 நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டால் இந்த பொருள் என்பது 3 சமாந்தர விசைகளுக்கு பொருள் சமநிலை இருக்கின்ற நிபந்தனை என்பது பூர்த்தி செய்யப்படும். அடுத்தது வந்து ஒரு தள சமாந்தரமற்ற 3 விசைகளின் சமநிலை அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு தள சமாந்தரமற்ற 3 விசைகளினுடைய சமநிலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இங்கே நம்ம விசை வரிப்படத்தை வரைஞ்சு கொண்டோம்னு சொன்னால், விசை வரிப்படத்துக்கு முதல் இங்கே என்னென்ன காணப்படுகின்ற விசைகள் என்று பார்த்தோம்னா நிறை விசை என்பது தாக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இது முதல்ல வந்து ஒரு சுவரினுடைய ஆணியில் ஒரு படம் ஒன்று கொழுவப்பட்டிருக்கின்றது. ஸோ அந்த படத்தினுடைய அந்த தொங்கவிடப்படுகின்ற இலைகளில் மேல் நோக்கி அந்த புள்ளியை நோக்கியவாறு 2 விசைகளும் தாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் இதனுடைய விசை வரிப்படத்தை வரைந்தால், ஸோ இதனுடைய விசை வரிப்படத்தை நம்ம வரைஞ்சிக்கிட்டோம்னா இது இவ்வாறு தான் இருக்க போகின்றது. ஸோ ஒரு புள்ளி, இந்த ஒரு புள்ளிக்கு அதாவது இந்த நிறை விசை என்பது இந்த T, அதாவது இந்த இரு இழைகளும் சேருகின்ற அந்த இடத்தை குவியக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த புள்ளி என்று எடுத்துக்கொண்டோம்னால், ஸோ இப்படி ஒரு விசை T என்பது தாக்குகின்றது. இப்படி
தாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுக்கு கீழ் நோக்கி. ஸோ நம்ம இது புள்ளியை நோக்கி இருக்கின்றதுனால இதை கீழ் நோக்கியே நம்ம கீறலாம். ஸோ W இப்படின்னு தாக்கும். ஸோ இதை நாம் இந்த பேட்டர்ன்லையும் கீறிக்கொள்ள முடியும். அதாவது எப்படியோ இது மேல் நோக்கி தான் இந்த விசை தாக்குது என்பதனால இதை எங்காலையும் இந்த விசையினை நம்ம இப்படியும் போட்டு W இந்த அமைப்பில் நம்ம கீறிக்கொள்ள முடியும் விசை வரைபடத்தினை. ஆகவே இது இந்த இரண்டு விசைகளும் ஒரு சமாந்தரமற்ற விசைகள் அப்படின்னு சொல்லப்படும். சமாந்தரமற்ற விசைகளாக காணப்படும். ஸோ இந்த இரண்டு விசைகளினுடைய இந்த இரண்டு விசைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த டி மேல் நோக்கி தாக்குகின்ற இரண்டு விசைகளையும் நம்ம எடுத்து ஒன்று சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் மேல் நோக்கி தானே அது தாக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்ம இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த டீயினுடைய விளையுள் விசை என்று சொல்வது ஒன்றுக்கும் மேற்பட்ட விசைகள் தாக்கும்போதும் எதை நோக்கி ஒரு தனி விசை ஒன்று தொழிற்படுதோ அது நம்ம விளையுள் விசைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு டீக்கும் இடையில் இருக்கிற நம்ம தனி விசை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த கோட்டுக்கு நேராக போகக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் டி டேஷ். அதாவது இந்த டி இரண்டையும் நம்ம சேர்த்து ஒன்றாக இணைக்கும் போது வருகின்ற விசையாக இருக்கும். ஸோ இந்த டி டேஷ் என்பது டபிள்யூக்கு அதாவது நிறைக்கு சமனாக இருக்கும். ஸோ இந்த கன்செப்டில் ஒரு சமாந்தரமற்ற மூன்று விசைகளின் சமநிலையை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்குறது என்னென்னு சொன்னால் விசை திருப்பம். ஸோ நம்ம விசை திருப்பத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் விசை திருப்பம் அப்படின்னா என்னென்னா விசையினதும் சுழற்சி அச்சில் இருந்து விசை தாக்கும் புள்ளிக்கிடைப்பட்ட செங்குத்து தூரத்தில் பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. விசை திருப்பம் அதுக்குரிய சமன்பாடை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விசையினுடைய அச்சிலிருந்து சுழற்சி அச்சிலிருந்து சுழற்சி அச்சிலிருந்து விசை தர சுழற்சி அச்சிலிருந்து விசையின் தாக்கக்கோட்டிற்கு இடையேயான செங்குத்து தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்குத்து தூரம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டோம்னா விசையை நம்ம எஃப்ன்னு எடுப்போம். ஸோ தூரம்ன்றதுனால அது டின்னு எடுப்போம். ஸோ இதை சிம்பிளாக சொல்லணும்னா எஃப் இன்ட்டு டி அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப் தர டி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே விசை திருப்பம்ன்றதை பார்த்தோம்னா இதை தான் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இங்கே சுழலுகின்ற ஒரு புள்ளி இருக்கின்றது. இந்த ஒரு பலகை ஒன்று கூடத்திலே ஆணி அடிச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது இப்போ சுழலக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம இங்கே ஒரு விசையை கொடுக்குறோம்னா அதாவது கீழ் நோக்கி இந்த பலகையை நம்ம அசைக்கணும்னு சொன்னால் கீழ் நோக்கி ஒரு விசையை கொடுப்போம். ஸோ கீழ் நோக்கி ஒரு விசையை கொடுப்போம். ஸோ அதை நம்ம அதை எஃப்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ விசை திருப்பம் இது திரும்ப போகின்றது. இந்த பலகை கீழ் நோக்கி நம்ம விசையை கொடுக்குறதுனால திரும்ப போகின்றது. ஸோ இங்கே பார்த்தோம்னால் இதுதான் அந்த சுழற்சி அச்சு என்று சொல்கிறது. ஸோ விசை திருப்பம் என்று சொல்கிறது இந்த விசை தர இந்த எஃப் தர இங்கே இருக்கிறது சுழற்சி அச்சிலிருந்து விசையின் தாக்குக்கோட்டுக்கு இடையிலான தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. செங்குத்து தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விசையின் தாக்குக்கோட்டுக்கு இடையிலான செங்குத்து தூரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இதுதான் டி என்று சொல்லலாம். இந்த செங்குத்து தூரத்தை எஃப் இன்ட்டு டி. இதுதான் விசை திருப்பம் என்ற கன்செப்டினுடைய மிகவும் இலகுவாக சொல்கிறேன்னு சொன்னால் விசை திருப்பத்தை இப்படித்தான் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்தது விளையுள் விசைங்கிறது நம்ம முன்னுக்கே பார்த்துருந்தோம் விசை சமநிலையில். ஸோ விளையுள் விசையை நம்ம எடுத்துட்டோம்னால் இப்போ சுவரில் கொழுவப்பட்ட ஒரு பொருளொன்றினுடைய நம்ம விசை வரைபடத்தை நம்ம வரைஞ்சு கொள்வோம். ஸோ இங்கேயும் டி தாக்குகின்றது. ஸோ கீழ் நோக்கி நிறை விசை தாக்குகின்றது என்றால் ஸோ இந்த ரெண்டு புள்ளியினுடைய அதாவது இந்த ரெண்டு விசைகளை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால்
டி என்று சொல்லுகின்ற இந்த 2 விசைகளையும் எடுத்துக்கொண்டால் இந்த 2 விசைகளை நம்ம ஒன்றாக நம்ம இணைத்தோம் என்றால் இந்த 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 2 விசைகளுடைய தனி விசை என்பது தான் டி டேஷ். ஸோ விளையில் விசை என்பது இந்த டி டேஷாக இருக்கும். ஸோ இதே போன்று நம்ம இன்னொரு உதாரணத்தை பார்த்தோம்னா ஒரு பொருள் ஒன்று இருக்கின்றது, ஒரு புள்ளி பொருள் ஒன்று இருக்கின்றது. ஸோ இந்த திசையில் ஒரு விசை கொடுக்கப்படுகின்றது, இந்த திசையிலையும் ஒரு விசை கொடுக்கப்படுகின்றது. ஸோ அது எஃப்ஓ எஃப் டேஷோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ இந்த பொருள் எதன் பக்கம் இயங்கும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த பொருள் வந்து இந்த பொருளினுடைய எஃப்பும் எஃப் டேஷும் சமனாக இருக்குது என்ற ஒரு கன்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னால், எஃப்பும் எஃப் டேஷும் சமனாக இருக்கும் என்ற கன்செப்ட் எடுத்துக்கொண்டால் இந்த பொருளானது வந்து இங்காலையும் இயங்காது இங்காலையும் இயங்காது, தனியாக இடையில இயங்கக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் நாம் இங்க இடத்துல விளையில் விசை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு தனி விசை, 2 விசைகள், 2க்கு மேற்பட்ட விசைகள் தொழிற்படும் போது ஒரு தனியான விசை ஒரு திசையில் வந்துட்டு தனியாக அந்த பொருள் இயங்க போகுது. ஸோ இதை நம்ம ஒரு விளையில் விசை அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டுமல்ல, விளையில் விசை என்று சொல்கிறது வந்து ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த பொருள் வந்து இந்த திசையில் அசையக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ நம்ம எப்பயுமே நமக்கு தெரிஞ்சது தான், ஒரு பொருள் அசையும் போது அதுக்கு ஒரு உராய் விசை காணப்படும். ஸோ இந்த பொருள் வந்துட்டு முன்னோக்கி அசையுது அப்படின்னு வச்சுக்கொள்வோமே. முன்னோக்கி அசையுது என்ன சொன்னால் இந்த எஃப் என்பது வந்து, அதாவது இழுக்கின்ற இந்த விசை என்பது எஃப் என்பது உராய் விசையை விட பெருசாக இருக்குன்னு சொன்னால், ஸோ இங்கே தாக்குகின்ற விளையில் விசை என்பது இந்த திசையில் இருக்க போகுதோ. ஸோ விளையில் விசை இந்த திசையில் இருக்கிறதுனால தான் இந்த பொருள் இந்த டிரெக்ஷனில் வலது பக்கம் நோக்கி அசையுது. ஸோ இதனுடைய விளையில் விசையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் விளையில் விசை என்னவாக இருக்கும் என்றால், விளையில் விசை என்பது எஃப் மைனஸ் எஃப் டேஷாக இருக்கும். கேபிட்டல் எஃப் மைனஸ் எஃப், இதுதான் இந்த பொருளினுடைய விளையில் விசையினுடைய பருமனாக இருக்கும். ஸோ விளையில் விசை என்பது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட விசைகள் தாக்கும்போது ஒரு தனி விசை ஒன்று தொழிற்பட்டுச்சுன்னு சொன்னால், ஒரு தனி விசை ஒன்று நம்ம தனி விசையாக அதை மாற்றுறதை வந்து விளையில் விசை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நாம் கேள்விக்கு வந்தோம்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட விசைகள் ஒரு பொருளில் தாக்கும்போது ஏற்படுத்தப்படும் தனி விசை அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன, ஒன்றுக்கும் மேற்பட்ட விசைகள் ஒரு பொருளை தாக்கும்போது கடைசியாகத்தான் நம்ம பார்த்துருந்தோம் விளையில் விசை என்பது தான் இதுக்கு சரியான விடை. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு பொருள் தாக்கும்போது ஏற்படுத்தப்படுற ஒரு தனி விசை அதுதான் விளையில் விசையாக இருக்கும். ஸோ நம்ம விசை சமநிலை என்பதை பார்த்துருந்தோம். ஸோ விசை சமநிலை வராது, விசை திருப்பம். ஸோ விசையினுடைய திரும்பல் விளைவு, விசை திருப்பம் விசையினுடைய திரும்பல் விளைவு என்பது கிட்டத்தட்ட ஒன்று தான். அதாவது விசையின் திரும்பல் விளைவுன்னு சொல்கிறது வந்து ஒரு அச்சு பற்றி ஒரு பொருளை நம்ம திருப்பும்போது அது திரும்பி சென்றால் அதான் அந்த திரும்பல் விளைவாக இருக்கும். ஸோ விசை திருப்பம் என்று சொல்கிறது அந்த அளவீடு சொல்கிறது, எஃப் தர டி என்று சொல்லி நம்ம அளக்கின்ற அந்த அளவீடு. ஸோ விசை திருப்பமாக இருக்கும். ஸோ 11வது ஆன்சர் 3வது விளையில் விசை என்பதே ஆகும்.